ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தினுடைய குத்துபாவை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். என்ன அந்த செய்தி என்று சொன்னால், இன்றைய சமூக வலைதளங்களிலே பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், மையமாக எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் ஒரு பேசுபொருளாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஓல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி. உங்களுக்கு தெரியும், கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி காசாவின் மீது அந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே படிப்படியாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 232 நாட்களை தாண்டி இருக்கிறது. இதுவரைக்கும் அங்கு 36,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 15,000 சிறுவர்கள் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 10,000 பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலே 6,000 பெண்கள் பிள்ளைகளை உடைய, அதாவது பச்சிளம் குழந்தைகளை உடைய தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறான 6,000 தாய்மார்கள் கொல்லப்பட்ட காரணத்தினால் 19,000க்கு மேற்பட்ட சிறுவர்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை இடம்பெற்ற அந்த யுத்தத்தில் அங்கு 85,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கு உடல் அவயவங்களை அங்கங்களை இழந்து ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர்கள் வடக்கு காசாவிலே இந்த போரை ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக தாக்கி மத்திய காசா, தெற்கு காசா என்று அப்படியே முன்னேறி வந்து இந்த ரஃபா வரைக்கும் வந்திருக்கிறார்கள். இந்த ரஃபாவை பொறுத்த மட்டில் அவர்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த ரஃபாவை அவர்கள் அப்படியே வட்டமிட்டு இருக்கின்றார்கள், வட்டப்படி அந்த ரஃபாவில் இருந்து அவர்கள் எந்த பக்கமும் செல்ல முடியாத அளவுக்கு அதனை சுற்றி வளைத்துக் கொண்டு அந்த மக்களை அந்த ரஃபாவுக்குள் அடக்கி வைத்து அதுக்குள்ள அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் அந்த தாக்குதல் நடத்தப்படுகின்ற பொழுது அங்கிருந்து ஒரு இடத்துக்கு சென்று கூடாரம் அமைத்து அகதி முகாம்களில் தங்கியிருக்கின்ற பொழுது அந்த கூடாரத்துக்குள்ளும் வான்வழி தாக்குதல்கள், ட்ரோன் மூலமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று நான் ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு வீடியோ வெளியாக இருந்தது. ஒருவர் அந்த கூடாரத்துக்கு குழந்தையை தூக்கி பார்க்கிறார். குழந்தை பச்சிலம் குழந்தை, நான் நினைக்கிற ஒரு 6 மாதம் அல்லது 7 மாத குழந்தை இருக்கிறது. கை கால்கள் உடம்பு இருக்கிறது, தலை இல்லை. கணவன் தேடுகிறார், மனைவி இல்லை. மனைவி தேடுகிறார், கணவன் இல்லை. இப்படி ஒவ்வொருவரும் சிதறுண்டு போயிருக்கிறார்கள். அங்கு அவயங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய உம்மத்து இவ்வாறு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் உண்மையுள்ள ஈரமுள்ள கல் நெஞ்சம் கூட கரைகின்ற அளவுக்கு ஒரு ஈரமுள்ள ஒரு ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திற்காக கையேந்துவது மாத்திரம்தான். எனவே அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லலாத துயரங்களை நீண்ட நாட்கள் அந்த மக்கள் சந்தித்து வருகிறார்கள். ஒரு இடத்திலே ஓடோடி வந்து ஒன்று கூடி இருந்தால் அங்கும் தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் நிம்மதி இல்லாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய நிம்மதிக்காக, அவருடைய விடிவுக்காக, அவருடைய சுவிச்சத்துக்காக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தோழர்களே, இந்த நேரம் இக்கட்டான ஒரு நேரம். இதற்கு பின்னால் நாங்கள் அவர்களுக்காக இந்த நேரத்தில் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யவில்லை என்று சொன்னால் இதற்கு பின்னால் பிரார்த்தனை செய்ய முடியாதோ என்ற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக சரமாரியாக சரித்து விடுவார்கள். அந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தஆலா மனிதருடைய நல்ல அமல்களை அங்கீகரிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين.